ஹாய் வீவர்ஸ், வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப வீடியோ போடுறோம். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர மாதிரினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம்னாக்கா, 21 வகையான மூலிகையை வச்சு செய்யப்பட்ட வசிய மருந்து, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் நம்மள்ட்ட வசிய மருந்தை வாங்கியிருக்கீங்க, நிறைய பேருக்கு நடந்திருக்கு, ஒரு சில பேருக்கு நடக்கலை. அது என்னன்னாக்கா, அவங்களோட கர்மாவாக இருக்கலாம், இல்லை அவங்களோட செய்வன பிரச்சனை எதாவது இருக்கலாம், இல்லை அவங்களோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கலாம். ஒரு சிலருக்கு நான் கொடுத்தது பழிச்சிருக்கு, 1-2 பேருக்கு மட்டும்தான் முன்ன பின்ன ஆகுது, 2ஆவது டைம் 3ஆவது டைம் கொடுக்குற மாதிரி ஆகிருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையாக மாறி இருக்குது. மற்றபடி இந்த மருந்தால் எதுவும் பக்க விளைவுகள், உயிருக்கு ஆபத்து எதுவும் கிடையாது. நான் கொடுக்குறது ஃபுல்லுமே நம்ம சாப்பிட்ற கீரை வகையை சேர்ந்த செடி மட்டும்தான். அதனால் நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவும் கிடையாது. இதே போல் என்னன்னாக்கா, தவறான விஷயத்துக்கு இதை யாரும் பயன்படுத்தாதீங்க. கணவன் மனைவி சொல் பேச்சு கெடுக்குன்னா குடும்ப விஷயங்களுக்கு மட்டும்தான் நான் கொடுத்துட்ருக்கேன். இந்த கள்ளக்காதல் விஷயத்துக்கு நிறையும் கேட்குறவங்களுக்கு நான் உதவி பண்ணுறதில்ல. சொல்லிட்டேன், அந்த மாதிரி விஷயங்களுக்கு கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு. அதே போல் எனக்கு அம்மா அப்பா பேச்சை பிள்ளைங்க கேட்கல, பிள்ளைங்க பேச்சு அம்மா அப்பா கேட்கல, குடும்பத்தில் ஒற்றுமில்லை. இந்த குடும்ப விஷயங்களுக்கு தான் இதுவரையும் நம்ம கொடுத்துட்ருந்தோம். அதுதான் மறுபடியும் குடும்ப விஷயங்களுக்கு மட்டும்தான் கொடுப்போங்கிறதையும் சொல்லிக்கிறோம். ஏன்னா அந்த கள்ளக்காதலுக்கு யாரும் தொடர்பு கொள்ளாதீங்க. அது பிரச்சனைகள் வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா தன்னோட வாழ்க்கையும் கெடுத்து அடுத்தவங்களோட வாழ்க்கையும் கெடுக்கிறது அது தவறான விஷயம். என்ன ஒரு கள்ளக்காதல், ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கும், ஏன்னா ஒரு 3 மாதம் இருக்கும், இல்லைனா இங்கே இருந்துட்டு வேறு யாரு கூடயாவது போகிறது, அப்படி இப்படி இருக்கும். இல்லை 1 வருஷம் இருக்கும், 2 வருஷம் இருக்கும், 5 வருஷம் கூட இருக்கலாம். அவ்வளோதான் தாக்கு பிடிக்கும் இந்த கள்ளக்காதல், அதுக்கு மேலே இருக்காது. ஏன்னா ஏன் தாக்கு பிடிக்கும், இப்போ காலகட்டங்களில் வந்து ஃபோன் இருக்குது. இந்த ஃபோனில் வந்து நிறைய பேர் ஃபில்ட்ரு போட்டு எல்லோரையும் ஃபோட்டோ வச்சு ஏமாத்துறாங்க. அதனால் இவங்களா அவங்கள அப்படின்னு போய்கிட்டு இருக்கும். ஒரு நல்ல மனசையோ இல்லை பொருளாதார நெருக்கடியை சம பண்ணுற மாதிரி, அதே என்னன்னாக்கா அவங்க நமக்கு உதவி செய்வாங்களா அப்படிங்கிறது, ஒருத்தரோட சூழ்நிலை இன்னொருத்தரோட லைஃப்பை மாற்றணும். அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் பண்ணால் ரைட்டு. கள்ளக்காதலுங்கிறது யாருக்கும் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒன்று பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறது, இல்லை உடல் ரீதியாக ஏமாத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் கள்ளக்காதலை பொறுத்த வரைக்கும். யாரையும் எங்கேயும் கொண்டு போய் உச்சத்தில் வைக்க போகிறதில்ல. கள்ளக்காதலை வந்து யாராவது ஒருத்தர் ஏமாற்றப்படுவாங்க, இல்லைனா ஒருத்தர் ஏமாந்துருவாங்க. இல்லை அந்த இடத்துல 2 பேருடைய வாழ்க்கையை வீணாக போயிடும். இல்லை இவங்க குடும்பத்தில் தெரிஞ்சு பிரச்சனை ஆகிடும், இல்லை அவங்க குடும்பத்தில் தெரிஞ்சு பிரச்சனை ஆகிடும். இதெல்லாம் என்னன்னாக்கா, பிள்ளைங்க பண்ண வேண்டிய விஷயங்களெல்லாம் இப்போ பெற்றவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. அது வந்து தவறான விஷயங்கள். இன்னும் நிறைய பேரை நான் வார்ன் பண்ணியிருக்கேன். ஏன்னா பிள்ளைங்க பண்ண வேண்டிய தவறு பண்ண வேண்டிய இடத்துல நீங்கள் பெற்றவங்க பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களை பார்த்தா பிள்ளைங்க கற்றுக்க நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. என்னன்னாக்கா, இது இந்த மொபைல் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் தலைகீழாகவே மாறிட்டுருக்கு. அதனால் என்ன சொல்கிறேன், இந்த கள்ளக்காதல் விஷயங்களுக்கு மட்டும் நம்மளை யாரும் தொடர்பு கொள்ள வேணாம். ஏன்னா ஃபேமிலி பிரச்சனைகளுக்கு சரி பண்ணணும் அப்படிங்கிறவங்க மட்டும் நம்மள்ட்ட வாங்க. அதுக்கு உதவி 100% தாராளமாக செய்வேன். முதல் முறை சக்ஸஸ் ஆகலாம், 2ஆவது முறை 3ஆவது முறை அதை செஞ்சு கொடுக்க போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பேமெண்ட் கொடுத்தீங்களோ அதுதான், திரும்ப நம்ம பேமெண்ட் கேட்க போகிறது கிடையாது. சரிங்களா? அதே போல் என்னன்னாக்கா, நல்ல விஷயங்களுக்கு மட்டும் கேளுங்க. அதே போல் என்னன்னாக்கா, தயவு செஞ்சு டைம் பாஸுக்கு யாரும் கால் பண்ணாதீங்க. சரிங்களா? சரி, டைம் பாஸுக்கு முதல் டைம் கால் பண்ணுறீங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன், 2ஆவது டைம் அதே தான் பண்ணுறீங்க. திரும்ப எனக்கு நான் பணம் ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன், காசு ரெடி பண்ண சொல்கிறேன், எனக்கு அதில் சந்தேகம், இதில் சந்தேகம், இதை தான் சொல்கிறீங்க. சரி, முதல் தடவை ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன்னா பணம் இல்லையா, விட்டுடுங்க. 2ஆவது தடவை அதே தப்பை திரும்பவும் செய்யாதீங்க. ஏன்னா எனக்கு வேலைகள் இருக்குது, உங்களுக்கு வேலைகள் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது. சரிங்களா? இதை முதல் தடவை பண்ணும்போது ரெஸ்பான்ஸ் பண்ணி உங்களுக்கு எல்லாம் பண்ணுறேங்கிற அதை சந்தோஷப்படுங்க. அடுத்தடுத்து எனக்கு டைம் பாஸ் பண்ணுறதோ, டைம் வேஸ்ட் பண்ணுறதோ பண்ணாதீங்க. பெரும்பாலும் இது வந்து ஆண்களுக்கும் சொல்கிறேன், பெண்களுக்கும் சொல்கிறேன் இதை தான். சரிங்களா? அவசரப்பட்டு நான் கேட்கும்போது டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சிடுறீங்க, அப்புறம் திரும்ப பணம் கேட்டால் இல்லைன்றீங்க. அதை தவிர பண்ணாதீங்க. அதை தான் திரும்பவும் சொல்லிக்கிறேன். ஏன்னா குடும்ப பிரச்சனைகளுக்கு 100% நம்மள்ட்ட தீர்வு கிடைக்கும். அதை நான் ரெடி பண்ணி தரேன். சரிங்களா? அதே போல் வந்து இந்த கள்ளக்காதல் விஷயம் மட்டும் நம்ம யாரும் தொடர்பு கொள்ளாதீங்க. அதே போல் இந்த மற்ற விஷயங்களுக்கு நம்மள்ட்ட மை கிடைக்கும். அதே போலனாக்கா எந்திரங்கள் கிடைக்கும், தாயத்துகள் கிடைக்கும். அதே போல் மாந்திரீகம் அடிப்படையாக கற்றுக்கிறவங்களுக்கு தேவையான மாந்திரீக புத்தகங்கள் கிடைக்கும். சரிங்களா? இந்த புத்தகங்கள் முழுக்க முழுக்க கைப்பட எழுதினது தான். ஏன்னா அது என்னுடைய அனுபவத்தில் செஞ்சு ஒவ்வொரு விஷயங்களும் செஞ்சு பரிசோதனை பண்ணி அதில் வந்து சக்ஸஸ் ஆன விஷயத்த மட்டும்தான் நம்ம வந்து புத்தகமாக கொடுத்துருக்கோம். சரிங்களா? அது விருப்பப்படுறவங்க மட்டும் வாங்குங்க, விருப்பம் இல்லாதவங்க விட்டுடுங்க. ஏன்னா என்ன டைம் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் டைம் வந்து வேஸ்ட்டு பண்ணியிருக்கக்கூடாது. அதுக்கு தான் சொல்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும். நன்றி, வணக்கம்.